மேடம் மேடம் இங்க இங்க பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரதானின் புகழ் ஓங்குக பாரதானின் புகழ் ஓங்குக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தல வண்டி வைக்காதேப்பா அண்ணா அப்படி நின்னா அண்ணா ரைட்ல இருக்கவங்க ஒதுங்கிடலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த தென்சென்னை மாவட்டத்தில் இந்த அக்ஷய திருதியை என்ற நன்னாளில் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்காக ஒரு நடமாடும் அலுவலகம் இன்று திறக்கப்படுகிறது. எப்பவுமே அக்ஷய திருதியை அன்னைக்கு எது நடந்தாலும் அது பெருகும் என்று சொல்வார்கள். அதனால குடும்ப தலைவிகள்லாம் தங்கம் வாங்குவாங்க. எங்களோட சேவை பெருக வேண்டும் என்று நாங்கள் இன்று இந்த வாகனத்தை இன்று ஆரம்பிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தான் தென் சென்னையில மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாங்க வெற்றி பெற்றால் 6 தொகுதிகளிலும் அலுவலகம் திறப்போம் என்று சொன்னோம். வெற்றி பெறல. அதனால 6 தொகுதியிலையும் பொருளாதார ரீதியா எங்களால அலுவலகம் திறக்க முடியாது, கட்சி அலுவலகம் தவிர. அதனால இதை நடமாடும் அலுவலகமாக திறந்து ஒவ்வொரு இடத்திலும் மக்களின் பிரச்சனைகளில் மக்களிடம் இருந்து புகார்கள் பெற்று அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அதிகாரிகளையும் அரசையும் வலியுறுத்துவதற்காக இந்த வாகனம் இன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது முதல் துவங்குகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்துல பொதுமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட எந்த விதத்திலும் அவசர சிகிச்சையோ உயர் சிகிச்சையோ இல்லாமல் அவர்கள் உயிரிழக்க கூடாது, துன்பப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தை ஆரம்பித்து 50 கோடி மக்களுக்கு மேல் அதில் பலன் பெற்றிருக்கிறார்கள். அது ஆரம்பித்த தினம் இன்று. ஆக அதற்கு பாரத பிரதமருக்கு இந்த மருத்துவ காப்பீட்டிற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த வாகனத்தில் அதற்கான விழிப்புணர்வு, அது மட்டுமல்ல யாராவது அந்த திட்டத்தில் சேர வேண்டும் என்றால் அதற்கான படிவத்தையும் இங்கே நாங்கள் அதற்காக இந்த விழிப்புணர்வு வாகனத்தையும் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தினம் இந்த வாகனம் ஒரு இடத்தில் நின்று மக்களுக்காக சேவை செய்யும். இந்த தென்சென்னையை சார்ந்த எங்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் இதை அறிமுகப்படுத்தி அதை பயன்படுத்துவார்கள். இந்த வாகனத்தை இது ஆரம்பித்து வைப்பதற்கு இந்த பகுதியில் எங்கள் கட்சியின் மிக மூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை திறந்து வைப்பார்கள். நாளைய தினம் உழைப்பாளர் தினம். அதனால் அவரோடு சேர்ந்து உழைப்பு வர்க்கமான நம்ம ஆட்டோ ஓட்டும் அண்ணாவின் அவர்களின் ஒரு பிரதிநிதியாக பிரபாகரன் அவர்களும் சேர்ந்து இன்று மூத்த உறுப்பினர் ஒருவர் நாளைய தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஒரு தொழிலாளியாக எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரர் பிரபாகரன் அவர்கள் சேர்ந்து இந்த வாகனத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय जय श्री राम 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 மேடம் 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 மதிக்குது மேடம் கொஞ்சம் உண்மையிலேயே முன்னாலேயே அந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். भारत माता की जय भारत माता की जय जय श्री राम जय श्री राम எந்த பகுதிக்கு வேணும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பகுதியில வந்து நின்று மக்கள்கிட்ட வந்து கோரிக்கையை வாங்குறது. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் நல்லா கொஞ்சம் பேக் வரலாம் சார். கொடுங்க நீ அநேகமா நடிக்கிறீங்க. பின்ன நான் கம்பெனி ஆர்டிஸ்டா
ஐயோ சரி டவுன் பண்ணிங்க வெயிட்டிஸ் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆயுஷ்மான் என்ற சாமானிய மக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஆரம்பித்த நாள். ஆயுஷ்மான் என்ற பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்ட தினம் இன்று. இதை கொண்டாடுவதற்காக, மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, அவர்களை பதிவு செய்வதற்காக இந்த வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மருத்துவ காப்பீடு, பிரதமரின் மருத்துவ காப்பீடு விழிப்புணர்வு வாகனம். அது மட்டுமல்ல, தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நடமாடும் அலுவலகம் இந்த வாகனம். அந்த பகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் சென்று நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதை வாங்கி அதிகாரியிடமும் அரசாங்கத்திடமும் கொடுத்து எங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்றால் அதையும் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை செய்வதற்கான ஒரு புதிய முயற்சி. அலுவலகம் திறப்போம் என்று சொல்லி இருந்தோம், வெற்றி பெறவில்லை. ஆனால் மக்களை நாங்கள் சென்று சந்திக்க வேணும். அதனால ஆஃபீஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடமாடும் பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். இது எங்கள் சகோதரர்கள், தென் சென்னை மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்களின் முயற்சியினால் எந்தெந்த பகுதியில் மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதியில் நின்று அவர்களிடம் இருந்து கோரிக்கைகளை பெற்று அதை தீர்த்து வைப்பதற்காக முயற்சி செய்வோம். அதே மாதிரி அந்த பகுதி மக்கள் மருத்துவ காப்பீட்டிற்கு பதிவு செய்ய வேண்டுமென்றால் அதற்கான படிவத்தையும் கொடுத்து பதிவு செய்து அவர்களுக்கான அடையாள அட்டையும் இந்த வாகனத்தில் இருந்து வழங்குவோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தமட்டில் மக்கள் சேவைதான் மகேசன் சேவை, மக்களுக்காகத்தான் அரசாங்கம். ஆனால் நாங்கள் ஆணவமாக 40 எங்களுக்கு 234 எங்களுக்கு நாங்கள் சொல்லலை. ஏனென்றால் அதை மக்கள் முடிவு செய்வார்கள். சமீப காலமாக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேச்சில் ஒன்று பதற்றம் தெரிகிறது, இன்னொன்று ஆணவம் தெரிகிறது. ஆக 200 ஏன் சொல்றீங்க, 234 என்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதே அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 9 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. இந்த 10 மாதமும் இந்த வழக்கை நடத்துவதற்கே இவர்களுக்கு நேரம் சரியா இருக்கும். எங்க அரசாங்க வேலையை பார்க்க போறாங்க, எங்க மக்கள் பிரச்சனையை பார்க்க போறாங்க, தங்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் என்று எல்லாருக்கும் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறார். அவரது பெயரையே தமிழில் மாற்றினால் நல்லாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. முதலில் அதை அவர் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் இல்லை. என்னை போன்ற மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் கூட ஒரு 30% தமிழே படிக்காதவங்க என் கூட படித்தாங்க. அப்படிதான் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று உண்மையிலேயே தமிழை பற்றி பேசுகிறது என்றால் நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்த அளவிற்கு அவர் தமிழ் பற்றாளர். அதை நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்வோம். இன்னொன்று, சாமானிய மக்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பில் கலப்படம் ரேஷன் கடைகளில் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது திண்டுக்கல்லில் கண்டுபிடிச்சிருக்காங்க. திண்டுக்கல்லில் கண்டுபிடிச்சாங்களா இல்லைனா துவரம்பருப்பில் கல் இருக்குதா, எல்லா இடங்களையும் கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. அதனால் ரேஷன் கடைகள், எல்லா ரேஷன் கடைகளிலும் பரிசோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் டெண்டர் கொடுத்த நிறுவனங்களில் எப்படி அவர்கள், ஏன்னா வெளியே 100 ரூபாய்க்கு கொடுக்கறது நாங்கள் இங்கே 30 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் இருக்க மாதிரி கல்லையும் மண்ணையும் கலப்படத்தையும் சேர்த்தா மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ரேஷன் கடைகளில் உணவுக்கு பாதுகாப்பில்லை, பொதுவெளியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆக இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் வலியுறுத்தியே ஆக வேண்டும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி அறிவித்திருப்பதற்கு நாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி சொல்வோம். ஆனால் எதை எப்பொழுது எந்த நேரத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்வார், காலம் கடந்த முடிவான் இல்லை. 2021 நடத்த வேண்டியது பேண்டமிக் என்ற மிகப்பெரிய தொற்று வந்து விட்டது, அதை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு நான் காலம் கடந்த முடிவுனா கச்சத்தீவில் தான் உங்கள் கூட்டணி கட்சிகளும் நீங்களும் எடுத்த காலம் கடந்த முடிவு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று இன்று முதலமைச்சர் சொல்கிறார். அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தை விட்டுவிட்டு அதுதான் காலம் கடந்த முடிவு. ஆக எல்லாவற்றையுமே இவர்கள் காலம் கடந்த முடிவாக எடுத்துவிட்டு இன்று இது காலம் கடந்த முடிவு அல்ல, இந்த காலத்திற்கு ஏற்ற முடிவை
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எடுத்திருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எந்தெந்த சமூகத்திற்கு எந்தெந்த பிரதிநிதித்துவம் வேண்டும், எந்த சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, எவ்வளவு மக்கள் தொகை, இவையெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா. $5 லட்சம் மருத்துவ காப்பீடுமா ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டுக்காரருக்கு தான் நல்லா யூ டைப்ல இருக்கும் நல்லா ஏன் ஊமி ஐட்டா சொல்ல கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் நீ எல்லாரும் சைடுல வரலாம் வண்டி